வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க ஒரு வித்தியாசமான பூரி செஞ்சு காட்டுறேன். பூரின்னு சொல்லிட்டு என்ன அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு காட்டுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். மைதாகளில் கோதுமை இல்லை, அதிலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. மைதா கோதுமை ராகி எல்லாத்துலேயும் பூரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த பூரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது ஒரு வித்தியாசமான பூரி. இதுக்கு பேர் வெள்ளைப்பூரின்னு சொல்லுவோம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் என்னமோ ரெட்டாக தான் இருக்கும். ஆனாலும் வெள்ளைப்பூரின்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பிட்ருக்கேன். இதுக்கு 2 அழகு சாப்பாட்டு அரிசி ஊற போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டிருக்கோம். ஒரு 4 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுட்டு காரத்துக்கு ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா இதோடு சேர்த்து இதை நல்லா கெட்டியாக கரகரப்பாக அரைக்கணும். தட்டி போடணும். அந்த மாதிரியான பூரி இது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப விடாமல் பார்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கெட்டியாக. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். சிலர் வீட்டு மிக்சியும் கிரைண்டர்லேயும் தண்ணி விடாமல் அரைக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒத்தி எடுத்திங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும். இல்லை கிச்சன் டிஷ்யூ இருந்ததுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் அதை கொஞ்சம் அந்த ஈரத்தை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கெட்டியாக்கிங்க. தட்டி போடுற மாதிரி கரகரப்பாக அரைச்சிருக்க பாருங்கள். எப்படி காட்டுறேன் பாருங்கள். அது எவ்வளோ கரகரப்பாக இருக்குன்றது நல்லா பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நொய்யாக தெரியறதா? அது மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் அது உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் நான். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாலை எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இல்லை, இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு கிண்ணமோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு கிளாத் ஒன்று போட்டுட்டு அது மேலே வச்சு இதில் தட்டுங்க. வாழை இலையில் வச்சு கூட தட்டலாம். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் எடுத்து போட முடியும். இல்லைன்னா கையில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்படியே ஷேப்பு மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கனமாக தான் போடணும். வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது பாருங்கள். இந்த திக்னஸில் தட்டி போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எப்படி எழும்புது பார்த்தீங்களா? நம்ம பூரி மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக பூரி மாதிரியே எழும்புது பாருங்கள். கொத்தமல்லி இருந்ததுன்னா இதில் நிறைய கொத்தமல்லி போட்டு அரைச்சோம்னா நல்லா க்ரீன் கலராக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த அரிசி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அரிசியை கொஞ்சம் கரகரைன்னு அரைச்சிங்கன்னா அந்த அரிசி பொரிஞ்சது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த நல்ல சைட்லலாம் பாருங்கள் எப்படி பொரிஞ்சுது. அதுதான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதில் உடைச்சோம்னா உள்ளே அப்படியே ஃபுல்லாக எப்படி இருப்பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.